அந்த ஆன்மீக இன்பம் ஒரு படிக்கட்டில் ஏறுவதைப் போல அடுக்கடுக்காக உயர்ந்து கொண்டே சென்றது. 2 மணி நேர தொடர் எழுச்சிக்குப் பிறகு அதன் உச்சக்கட்டத்தை கேரன் அடைந்தான். அவனது மனம் அப்படியே வெண்மையாக மாறியது. ஒரு கட்டுப்படுத்த முடியாத தூக்கம் அவனை ஆட்கொண்டது. தாயின் அரவணைப்பிற்குள் மீண்டும் சென்றது போன்ற ஒரு கதகதப்பான உணர்வு அவனது உடல் முழுவதும் பரவியது. அவன் இயல்பாக தனது வாளைச் சுருட்டிக்கொண்டு தலையை புதைத்துக் கொண்டான். வெளியே பனி புயல் ஆக்ரோசமாக வீசிக்கொண்டிருக்க கேரன் எவராலும் கலைக்க முடியாத ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்குள், டீப் ஸ்லீப்பிற்குள் சென்றான். காலம் ஒரு ஓடும் குதிரையைப் போல வேகமாக கடந்தது. பொதுவாக சீராக ஓடும் காலநதி இப்போது மற்றவர்களின் கண்ணுக்கு தெரியாத ஒரு சுழலாக, வோர்டெக்ஸ் ஆக மாறி கேரனின் உடலைச் சுற்றியது. காலத்தின் ஒவ்வொரு துளியும் அவனது உடலுக்குள் புகுந்து அவனைச் சுற்றி ஒரு விசித்திரமான கால முத்திரையை, ஆரா ஆஃப் டைம் ஐ உருவாக்கியது. அத்தியாயம் 80. ஒளியின் கடவுளும் திருச்சபையும். நோவா கண்டத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அதிகமான மக்கள் பின்பற்றும் ஒரு மதம் உண்டென்றால் அது ஒளி திருச்சபைதான். அவர்கள் ஒரு உண்மையான தெய்வத்தை வணங்குகிறார்கள், ஒளியின் கடவுள். மற்ற அனைத்து உயர் தெய்வங்களுடன் ஒப்பிடும்போது இவர் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர். எல்லையற்ற தெய்வீக ஆற்றல் கொண்ட வலிமையான கடவுள்களில் ஒருவர். உலகிலுள்ள அனைத்து தீமைகளையும் எதிர்த்து போராடவும் மக்களுக்கு நல்வழி காட்டவும் இவர் ஒளியின் ஆற்றலை வழங்குகிறார். ஒளியின் கடவுள் வெறும் வெளிச்சத்திற்கு மட்டும் அதிபதி அல்ல, அவர் மனித வாழ்வின் பல்வேறு அங்கங்களோடு பிணைக்கப்பட்டுள்ளார். அவரது மற்ற சில பெயர்கள்: சூரியன் மற்றும் கோடைகாலத்தின் கடவுள். வெப்பத்திற்கும் உயிர் சக்திக்கும் அவரே மூலம். காலத்தின் பாதுகாவலர். காலச்சக்கரத்தின் ஓட்டத்தை முறைப்படுத்துபவர். விவசாயம் மற்றும் அறுவடையின் தெய்வம். மக்களுக்கு உணவளிக்கும் நிலத்தின் செழிப்பிற்கு அவரே காரணம். சாதாரண ஏழை மக்கள் முதல் அரச குடும்பத்தினர் வரை அனைவரும் இவரை போற்றுகிறார்கள். இவரது குருமார்கள் செல்லும் இடமெல்லாம் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கப்படுகிறார்கள். அதிகாரமும் புனித சின்னமும். சூரியன், ஒளி, குணப்படுத்துதல் மற்றும் வலிமை ஆகியவை இவரது முக்கிய அதிகார வரம்புகள். இவரது புனித சின்னம் சுடர்விடும் சூரியன் ஆகும். இருளில் வாழும் தீய சக்திகளைத் தவிர மற்ற அனைவரும் இந்த தெய்வத்தை மதிக்கிறார்கள். ஒளியின் கடவுள் தீமையை காணும்போது தனது கோபத்தை மறைப்பதில்லை. தனது தெய்வீக ஆற்றலால் தீயவர்களை அச்சுறுத்தி நல்லவர்களை அறவழியில் நடக்க தூண்டுகிறார். ஒளி திருச்சபை. போர்க்காலத்தின் புகலிடம். தெற்கு நாடுகளில் போர் மூண்டு தீயும் புகையும் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள வேளையில் ஒளி திருச்சபை அமைந்திருக்கும் நிலப்பகுதிகள் மட்டும் எவ்வித பாதிப்பும் இன்றி தூய்மையாக இருக்கின்றன. அடைக்கலம். போரினால் வீடிழந்த மக்கள் மற்றும் காயமடைந்த வீரர்களுக்கு இந்த திருச்சபை புகலிடம் அளிக்கிறது. பாதுகாப்பு. ஒளியின் கடவுளின் பாதுகாப்பில் இருக்கும் இந்த இடத்திற்குள் எந்த ஒரு தீய சக்தியும் நுழையவோ மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவோ துணிவதில்லை. தலைமை கோவில். திருச்சபையின் பிரம்மாண்டமான தலைமை கோவிலின் சுவர்களும் கூரைகளும் வியக்கத்தக்க சுவரோவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த ஓவியங்கள் ஒளியின் கடவுள் தீமையை வென்ற கதைகளையும் நீதி மற்றும் கருணையை பற்றிய போதனைகளையும் மக்களுக்கு சொல்கின்றன. கோவிலின் ஜன்னல்கள் வழியாக பிரகாசமான சூரிய ஒளி உள்ளே பாய்ந்து அந்த இடத்தையே ஒரு கனவு உலகம் போல மாற்றியிருந்தது. வெள்ளை முடியுடன் கையில் ஒரு செங்கோலை ஏந்தியபடி அந்த முதிய போப் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவரது கண்களில் கருணை ததும்பியது. யுத்தத்தின் நிழல். அவரது மனக்கண்ணில் தெற்கு நாடுகளில் நடக்கும் போரும் மக்களின் துயரமும் நிழலாடின. அவர் ஒரு பெருமூச்சு விட்டு அந்த மக்கள் விரைவில் போரிலிருந்து விடுபட்டு ஒளியின் கடவுளின் பாதுகாப்பை பெற வேண்டும் என்று மௌனமாக பிரார்த்தித்தார். நீண்ட நேரத்திற்கு பிறகு கண்களை திறந்து அவர் கூறினார், ஒளியின் கடவுளின் பிரகாசம் இந்த பூமியில் எங்கும் பரவட்டும். போர் துடைக்கப்படட்டும். மக்கள் தூய்மை அடையட்டும். அனைத்து தீமைகளும் இருளும் இந்த மண்ணிலிருந்து மறையட்டும். ஒளி என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். மர்மமான தீய சக்தி. அந்த முதியவர் ஒரு லெஜெண்டரி வீரராக இருந்தாலும் ஒளியின் கடவுளின் பிரதிநிதியாக இருப்பதால் மனித நாடுகளுக்கு இடையிலான போர்களில் அவர் நேரடியாக தலையிட முடியாது. ஆனால் அந்த போரில் தீய சக்திகளின் தலையீடு இருந்தால் மட்டுமே அவர் தலையிட அதிகாரம் உண்டு. டெமிர் பேரரசின் வீழ்ச்சி. தற்போது போப் ஒரு மெல்லிய தீய சக்தியின் அதிர்வை உணர்கிறார். அந்த சக்தி சிதைந்து கொண்டிருக்கும் டெமிர் பேரரசு என்ற பகுதியிலிருந்து வருகிறது. தெற்கு நாடுகளில் போர் மூண்டதற்கு இந்த மிகப்பெரிய பேரரசின் வீழ்ச்சியே முக்கிய காரணம். இந்த வீழ்ச்சிக்கும் போருக்கும் பின்னால் ஏதோ ஒரு தீய சக்தி ரகசியமாக வேலை செய்கிறது.
என்று போப் பலமாக சந்தேகிக்கிறார். ஆனால் அந்த தீய சக்தியின் அடையாளங்கள் இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை. போப்பிடம் வெறும் ஊகங்களும் சந்தேகங்களும் மட்டுமே உள்ளன. தற்போது அவர் அந்த பேரரசின் முக்கிய நகரில் உள்ள புனித ஒளி பேராலயத்தில் தங்கியுள்ளார். அவர் எதை கண்டுபிடித்தார்? அரச குடும்பம் மற்றும் பிரபுக்கள். அவர் அனைவரையும் பரிசோதித்தார். ஆனால் எவ்வித தீய அறிகுறியும் தென்படவில்லை. மந்திர கல்வி கடகம். அங்கேயும் தீய சக்தியின் ஊடுருவல் இல்லை. ஏழ்மையான பகுதிகள், நகரத்தின் மிகவும் பின்தங்கிய இடங்களிலும் அவர் தேடி பார்த்தார். அந்த தீய சக்தி போப்பின் கூர்மையான பார்வையை உணர்ந்து கொண்டதாக தெரிகிறது. அது இருளின் ஆழத்தில் ஒளிந்து கொண்டு தனது நகர்வுகளை நிறுத்திவிட்டது. இதனால் போப்பால் இப்போது எதையும் உணர முடியவில்லை. கடவுளின் மௌனம் மற்றும் போப்பின் பிரார்த்தனை. ஒரு பேரரசின் வீழ்ச்சியும் மனிதர்களுக்கிடையிலான போரும் முழு கண்டத்திற்கே ஆபத்தை விளைவிக்காத வரை ஒளியின் கடவுள் நேரடியாக பதிலளிப்பதில்லை. இது அவர் மீதுள்ள அக்கறையின்மை அல்ல, மாறாக அவரது பார்வை இந்த ஒரு உலகத்தை தாண்டி பல பிரபஞ்சங்களில் பரவியிருப்பதே காரணமாகும். இதை போப் நன்கு உணர்ந்திருந்தார். எனவே அவர் இறைவனிடம் வேண்டினாலும் ஒரு உடனடி பதிலை அவர் எதிர்பார்க்கவில்லை. இருந்தபோதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, மருந்து மற்றும் தங்குமிடம் வழங்க பல கோவில்களை திறந்து வைத்தார். எதிர்பாராத திருப்பம். அவரது பிரார்த்தனை முடியும் தருவாயில் ஒரு சக்தி வாய்ந்த கண்ணுக்கு தெரியாத ஆற்றல், இன்விசிபிள் ஃபோர்ஸ், அந்த பேராலயத்தில் உருவானது. அதுவரை அமைதியாக இருந்த சூழல் முற்றிலும் மாறியது. அந்த ஆற்றல் போப்பின் ஆன்மாவை உலுக்கியது. அது கடவுளிடமிருந்து வந்த செய்தியா அல்லது அவர் தேடிக்கொண்டிருந்த அந்த தீய சக்தியின் சதியா? திடீரென அந்த பேராலயத்திற்குள் ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் இறங்கியது. வெள்ளை முடிகொண்ட அந்த முதியவர் நடுங்கியபடி தனது தலையை உயர்த்தினார். அவரது பார்வையில் ஒளியின் கடவுளின் அந்த உயரமான சிலை முடிவில்லாத பிரகாசத்துடன் ஜொலித்தது. உயிரற்றதாக இருந்த அந்த சிலையின் இரத்தினக் கண்கள் இப்போது தெய்வீக ஞானத்துடனும் இரகசியத்துடனும் மின்னின. அந்த சிலையை சுற்றி புனிதமான ஒளிவட்டம் உருவானது. இறைவா, இறுதியாக தங்களின் எளிய அடியவனின் பிரார்த்தனையை தாங்கள் கேட்டுவிட்டீர்கள். உமது மகிமையுடன் இங்கே இறங்கி வந்துவிட்டீர்கள். தனது வாழ்நாளில் முதல் முறையாக கனவில் அல்லாமல் ஒரு நேரடி அற்புதத்தின் மூலம் கடவுளின் பதிலை பெற்றதில் போப் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டார். அவர் அந்த சிலைக்கு முன்னால் மண்டியிட்டார். கருப்பு சூரியன். ஒரு பயங்கரமான தரிசனம். அந்த பிரகாசமான கண்கள் கீழே மண்டியிட்டு கிடந்த போப்பை பார்த்தன. அடுத்த நொடி போப்பின் மனக்கண்ணில் சில கோரமான காட்சிகள் பிம்பங்களாக தெரிந்தன. கருப்பு சூரியன். வானத்தில் ஒரு கருப்பு சூரியன் தொங்கிக் கொண்டிருந்தது. ஒளியே இல்லாத அந்த இருள்தான் அதன் வெளிச்சமாக இருந்தது. இருள் கரங்கள். அந்த இருளிலிருந்து கூடாரங்கள் போன்ற கருப்பு புகைக்கரங்கள் நீண்டு வந்தன. மரண நடனம். கருப்பு காசங்கள் வானில் நடனமாடி மெல்ல மெல்ல அந்த பிரகாசமான வானத்தையே கிழித்து எறிந்தன. தரையிலிருந்த உயிரினங்கள் பேரழிவை சந்தித்தன. உருகுலைந்த பயங்கரமான கருப்பு அரக்கமிருகங்கள் ஒளியின் கடவுளின் பக்தர்களை கொன்று குவித்தன. அவை கடந்து சென்ற இடங்களில் ஒரு புல் கூட மிஞ்சவில்லை. இந்த கோர காட்சியை கண்ட அந்த முதியவரின் முகம் சட்டென்று வெளுத்து போனது. யாரோ ஒரு பெரிய கையால் தனது இதயத்தை இறுக்கி பிடிப்பது போன்ற வலியை அவர் உணர்ந்தார். அந்த பயங்கரமான கருப்பு இருளிலிருந்து, அந்த கருப்பு சூரியனிலிருந்து கிளம்பிய குழப்பம் மற்றும் தீமை ஒரு லெஜெண்டரி வீரரான போப்பையே அச்சத்தில் ஆழ்த்தியது. கண்டத்தையே ஆட்கொள்ளப் போகும் அந்த பேரழிவோடு ஒப்பிடும்போது மனித நாடுகளுக்கு இடையிலான போர்கள் சிறுபிள்ளைத்தனமான சண்டைகளாக தெரிந்தன. அந்த தரிசனத்தின் இறுதியில் அனைத்து பேரழிவுகளுக்கும் ஆதாரமாக விளங்கும் ஒரு கருப்பு சூரிய சிலையை போப் கண்டார். அப்போது அந்த பேராலயத்தில் ஒரு கம்பீரமான தெய்வீக குரல் ஒலித்தது. எலைன், எனது விசுவாசமான சீடனே, இந்த உலகம் பெரும் ஆபத்தில் இருக்கிறது. உனது தலையை உயர்த்து நான் அளிக்கும் பரிசை ஏற்றுக்கொள். அந்த தீமையின் ஆதாரத்தை கண்டறிந்து அதை அழித்துவிடு. இல்லையெனில் இருள் ஒளியை விழுங்கிவிடும். நீதியும் கருணையும் மண்ணிலிருந்து மறைந்துவிடும். இந்த குரல் போப்பின் பயத்தை போக்கி அவருக்குள் ஒரு அமைதியையும் தெம்பையும் தந்தது. அவர் தனது தலையை மெல்ல உயர்த்தினார். கடவுளின் பாதங்களுக்கு மேல் பார்ப்பது அவமரியாதை என்று கருதி அவர் பணிவுடன் காத்திருந்தார். புனித செங்கோல், த ஹோலி செப்டர். அப்போது அந்த பேராலயத்தின் வெற்றிடத்தில் அதிர்வுகள் உண்டாகி வானத்திலிருந்து ஒரு மென்மையான ஒளி இறங்கியது. அந்த ஒளியின் நடுவே தூய்மையான வெண்மை நிறத்தில் ஒரு செங்கோல் மிதந்து வந்து போப்பிற்கு முன்னால் நின்றது. அது தெய்வீக ஆற்றலுடன் பிரகாசித்தது. 5 மாதங்களுக்குப் பிறகு பனிச்சமவெளியில் மாற்றம். காலம் மிக வேகமாக நகர்ந்தது. 5 மாதங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடந்தன. வடக்கு பனிச்சமவெளியில் இப்போது கோடைகாலம் போன்ற ஒரு சூழல். சூரிய ஒளி எப்போதும் மறையாமல் பகல் பொழுதைப் போலவே அந்த இடத்தை தக்க வைத்திருந்தது. கேரனின் நிலை.
இந்த 5 மாதங்களாக கேரன் தனது கூட்டிற்குள் அசையாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனை சுற்றியிருந்த காலத்தின் சுழற்சி இப்போது மெல்ல மெல்ல அவனுடைய உடலோடு ஒன்றிப் போயிருந்தது. அவனுடைய உடலில் இருந்த செதில்கள் முன்னைவிட அதிக உறுதியுடனும் காலத்தின் முத்திரையுடனும் காணப்பட்டன. பனிப்புயலும் கடும் காற்றும் வீசும் அந்த வடக்கு பனிச்சமவெளியில் சூரிய ஒளி எந்நேரமும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஒளியின் திருச்சபை தேடிக்கொண்டிருக்கும் அந்த விபரீதமான கருப்பு சூரிய சிலை இப்போது கேரன் பள்ளத்தாக்கின் ஆழமான ஒரு பகுதியில் யாருக்கும் தெரியாமல் புதைந்து கிடந்தது. அதே சமயம் அந்த பனிச்சிகரத்தின் உச்சியிலிருந்த டிராகன் கூட்டிற்குள் ஒரு பிரம்மாண்டமான உயிர் மெல்ல அசையத் தொடங்கியது. பிளாட்டினம் கண்களின் விழிப்பு. கேரன் தனது பிளாட்டினம் நிற கண்களை மெல்ல திறந்தான். அவனுடைய கண்களிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வீசியது. நீண்டகால குழப்பத்திலிருந்து அவனுடைய உணர்வு மெல்ல மீண்டு வந்தது. அவன் தனது உடலை சற்று அசைத்தபோது செதில்களில் படிந்திருந்த தூசுகள் உதிர்ந்து தரையில் ஒரு சாம்பல் நிற அடையாளத்தை உருவாக்கின. இந்த முறை நான் 5 மாதங்கள் தொடர்ந்து உறங்கி வளர்ந்திருக்கிறேன் என்று கேரன் நினைத்தான். உடல் மாற்றமும் இரக்கமும். நீண்டகால உறக்கத்தால் அவனுடைய தசைகளும் எலும்புகளும் சற்று இறுகிப் போயிருந்தன. அவற்றை சரிசெய்ய அவன் இயல்பாக தனது சிறகுகளை விரிக்க முயன்றபோதும் அவனுடைய எண்ணத்திற்கு ஏற்ப சிறகுகள் முழுமையாக விரியவில்லை. ஏதோ ஒன்று தடுத்தது. கேரன் திரும்பி பார்த்தான். அவனுடைய பிரம்மாண்டமான சிறகுகள் ஒரு பெரிய கப்பலின் பாய்மரம் போல விரிந்திருந்தன. ஆனால் அந்த கூட்டின் சுவர்கள் இப்போது அவனுக்கு சிறியதாக தெரிந்தன. அவன் முழுமையாக சிறகுகளை விரிக்கும் முன்னே அவை பனிச்சுவர்களில் மோதின. அவன் மெல்ல எழுந்து நின்றான். 5 மாதங்களுக்கு முன்பிருந்த கேரனுக்கும் இப்போது இருக்கும் கேரனுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருந்தது. வளர்ச்சியின் அடையாளங்கள். உடல் அளவு. அவனுடைய உடல் முன்னைவிட பல மடங்கு பெரியாகியது. அந்த கூடே இப்போது அவனுக்கு ஒரு சிறிய கூண்டு போல தோன்றியது. செதில்களின் உறுதி. டிராகன் ஆன்மாக்கல்லை கொண்ட ஆற்றலால் அவனுடைய செதில்கள் இப்போது வைரத்தை போன்ற உறுதியுடனும் காலத்தின் அலைகளுடனும் ஜொலித்தன. ஆற்றல். அவனுடைய ஒவ்வொரு அசைவிலும் காலத்தை மாற்றியமைக்கும் ஒரு நுட்பமான சக்தி வெளிப்பட்டது. கேரன் நிமிர்ந்து நிற்க முயன்றபோது அவனுடைய தடிப்பான வளைந்த டிராகன் கொம்புகள் கூட்டின் கூரையில் பலமாக மோதின. அந்த அதிர்ச்சியில் கேரன் முழுமையாக விழிப்புணர்வுக்கு வந்தான். முன்பு நதிக்கடியில் இருந்த கூட்டில் விழித்தபோது ஏற்பட்ட அதே உணர்வு இப்போது அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் ஒரு வித்தியாசம். நதிக்கடியில் இருந்த கூடு அவனது அப்போதைய சிறு உருவத்திற்காக அவனால் கட்டப்பட்டது. ஆனால் இந்த சிகரத்தின் கூடு ஒரு முழு வளர்ச்சியடைந்த வெள்ளை டிராகன் தங்குவதற்காக உருவாக்கப்பட்டது. கேரன் அதை மிகவும் விசாலமானது என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் இப்போது அந்த இடமே அவனுக்கு ஒரு சிறிய கூண்டு போல தெரிந்தது. டிராகன் ஆன்மாக்கல்லை உட்கொண்ட பின் ஏற்பட்ட இந்த வளர்ச்சி எனது எதிர்பார்ப்புகளை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருக்கிறது என்று கேரன் நினைத்தான். கேரன் தனது கொம்புகள் கூரையில் இடிக்காமல் தலையை சற்று தாழ்த்தி கொண்டான். கீழே பார்த்தபோது அவன் இவ்வளவு காலம் படுத்திருந்த அந்த பிரம்மாண்ட ரத்தின படுக்கை இப்போது ஒரு குழந்தையின் தொட்டில் போல சிறியதாக காட்சியளித்தது. கண்ணாடியில் ஒரு நவீன அரக்கன். இந்த முறை நான் எவ்வளவு வளர்ந்திருக்கிறேன் என்ற ஆர்வத்தில் கேரன் அங்கிருந்த பனிப்பளிங்கு சுவரை நோக்கினான். அந்த பனிக்கல் ஒரு கண்ணாடி போல அவனுடைய புதிய தோற்றத்தை பிரதிபலித்தது. அந்த பிரதிபலிப்பை பார்த்த கேரனின் முகத்தில் ஒரு உற்சாகமான புன்னகை டிராகன் பாணியில் அரும்பியது. அவன் இப்போது ஒரு சாதாரண வெள்ளை டிராகன் அல்ல, காலத்தையும் சக்தியையும் ஆளப்போகும் ஒரு பிளாட்டினம் டிராகன் என்பதை அவனுடைய உருவமே பறைசாற்றியது.